நியூஸ் தமிழ் கழுகு. ஒவ்வொரு நாளும் 234 தொகுதிகள்ல இருந்தும் திமுக கூட்டணியோட வெற்றி வாய்ப்புகள் பத்தின ஒரு பிரத்யேக ரிப்போர்ட் அறிவாலயத்துக்கு வந்துகிட்டு இருக்கான். அடுத்த 20 நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் திமுகவும் அதோட கூட்டணி கட்சிகளும் போட்டியிடுற தொகுதிகளோட கள நிலவரத்தை ஒரு சர்வே மாதிரியான ரிப்போர்ட்டா தயார் செஞ்சு அறிவாலயத்துக்கு அனுப்புதான் ஒரு குழு. அந்த ரிப்போர்ட் அடிப்படையில தான் முதல்வர் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களோட தொகுதி வெற்றி வாய்ப்பு நிலவரங்கள் பத்தி காணொலி மூலம் பேசி ஜெயிக்க பல டிப்ஸ்களை கொடுத்தாராம். இதே குழு அனுப்பின ரிப்போர்ட் அடிப்படையில தான் சீர்காழி தொகுதியில உதயசூரியன் சின்னத்துல மதிமுக வேட்பாளர் போட்டியிட்டாதான் வெற்றி பெற முடியும். தனி சின்னத்துல போட்டியிட்டா அது எதிரி கட்சிக்கு ஒரு எம்எல்ஏவை நாமளே விட்டு கொடுத்துதான் ஆகிடும்னு எதிர்த்தரப்போட பலத்தையும் மதிமுகவோட வலிமையையும் ஒப்பிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்துச்சாம். அத பார்த்த திமுக தலைமை உடனடியா வைகோ கிட்ட விஷயத்தை சொல்ல, வைகோவும் சீர்காழியிலையும் உதயசூரியன் சின்னத்திலேயே மதிமுக போட்டியிடும்னு அறிவிச்சாராம். காரணம், தனி சின்னத்துல நின்னு தோத்துட்டா 2029 நாடாளுமன்ற தேர்தல்ல மதிமுகவுக்கு தனி சின்னமே கேட்க முடியாத சூழல் ஏற்படும்னு தன்னோட முடிவை மாத்திக்கிட்டாராம் வைகோ.